அவர்களுக்கும் என்னுடைய குருவான ரமேஷ் ராமானுஜதாசன் ஐயா அவர்களுக்கும் மீனம் மணி பட்டாச்சாரியார் ஐயா அவர்களை பாதம் தொட்டும் என்னுடைய தோப்பனார் ராமூர்த்தி ஐயா அவர்களுடைய பாதத்தை பற்றியும் இந்த என்னுடைய முதல் உரையை ஆரம்பிக்கிறேன். இதில் ஏதேனும் குறை இருந்தால் தயவு செய்து தெரிவிக்கவும். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரணவம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பம் நாதயா முனமத்தியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். நம சூர்யாய சந்திராய அங்காரகாய புதாய ச குரு சுக்ர சனியக்ஷ ராகவே கேதவே நமஹ. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் மூலமாக கேட் மூலியமாக கொடுக்கப்பட்ட தலைப்பு ஜோதிடத்தில் தொழில் சார்ந்த கேள்விகளும் பதில் கூறும் முறைகளும். இப்ப நம்ம 10ஆம் பாவகம் அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தொழில் ஸ்தானம். இத கர்மஸ்தானம் இன்னும் சொல்லலாம். ஒரு தொழில் வேலை சமூக அந்தஸ்தையும் கௌரவத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய முக்கிய கேந்திர ஸ்தானம். ஒரு ஜாதகத்துல 10ஆம் இடமும் லக்னமும் வலுவா இருந்துட்டா அந்த கிரகத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு அமையும் தொழில்களை தீர்மானிக்கப்படுகிறது. 10ஆம் வீட்டு அதிபதி, அதாவது தொழில் ஸ்தானாதிபதி எந்த கிரகத்தோடு தொடர்பு பெறாரோ அந்த கிரகமே அவருக்கு வெற்றியான தொழிலை அமைச்சு கொடுக்கும். இப்போ நம்ம ஜோதிஷ் கேட் ஆரம்பிச்ச பின்னாடி வர்ற கிளைண்ட்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி, நம்ம வியாபாரத்துக்கு தகுதியானவனா, வியாபாரம் செஞ்சா லாபம் சம்பாதிக்க முடியுமா, நஷ்டப்படுவனா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்குவாங்க. இது இப்போ இருக்கிற இளைஞர் சமுதாயத்துல முக்கியமான கேள்வியாகவும் இருக்கு. இதற்கு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயங்கள், ஜோதிட 10ஆம் இடத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும், 10ஆம் அதிபதியை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும். பொதுவா ஒரு கிரகங்கள் நம்ம ஜோதிடத்துல நான் ஒரு சின்னதா ஒரு கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படின்னா PAC முறையில எந்த பாவகமாகட்டும் எந்த விஷயமாகட்டும் இந்த PAC முறையில பண்ணா கொஞ்சம் அது நம்ம நிறுவனத்துல அடிப்படையா சொல்லி கொடுத்ததுதான் எனக்கு புரியுற மாதிரி சொல்லி ஒரு ஷார்ட் டைம்ல மெமரிக்காண்டி வச்சிருக்கேன். அது உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. பொசிஷன் அப்படின்றது, அதாவது பொசிஷன் அப்படின்னா எந்த இடம் பார்க்கிறோமோ, எந்த ஸ்தானம் பார்க்கிறோமோ அந்த ஸ்தான அதிபதியின் நிலை, ஸ்தான அதிபதி கிரகத்தின் நிலை, இதை பொசிஷன் சொல்றோம். இது ஆஸ்பெக்ட் போது அந்த கிரகத்தை இல்ல அந்த இடத்தை அந்த பாவகத்தை பார்வையா எந்த கிரகங்கள் பார்க்கிறது, சுபகிரகம் சுப பார்வையா அசுப பார்வையா, அசுப கிரகங்கள் பார்வைப்படுதா, இதெல்லாமே பார்க்கறது ஆஸ்பெக்ட்ஸ். அடுத்தது கன்ஜக்ஷன் போது அந்த பாவத்துல கிரகத்தோட எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவகதிபதிகள் இணைவு பெறாங்க, வர்க்கோத்தமம் அடைகிறாங்களா, நீசபங்கம் அடைகிறாங்களா, இதை பத்தி பார்க்கற இது கன்ஜக்ஷன். இதுதான் இந்த ABC முறை அப்படின்னு நான் என்னோட புரிதலுக்காண்டி வச்சிருக்கேன். இதையே இதுல எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இந்த 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம், 10ஆம் அதிபதி நிலை, 10ஆம் அதிபதியோட பார்வை இணைவு, இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணோம்னா எந்த தொழில் நடத்தினா அவருக்கு லாபகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் 10ஆம் பாவத்துக்கு, அதாவது தொழில் காரகத்துக்குண்டான காரக கிரகங்களான சனி, புதன், குரு மற்றும் சூரியன், இந்த கிரகங்களுடைய நிலையும் பார்வை இணைவு இதையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். வெறும் ராசி கட்டங்களை மட்டும் பார்த்தது மட்டும் இல்லாம நவாம்ச கட்டங்களையும் தசாம்ச கட்டங்களையும் பாக்கிய லாபஸ்தான வீடுகளை தனபாக்கிய ஸ்தானங்களையும் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். அடுத்தது முக்கியமா 2, 9, 11 வீடுகளை ஆராயணும். 2ஆம் பாவகம் அப்படின்னு பார்த்தா தொழில் மூலமா ஏதேனும் அதாவது தனவரவுகள் அடைவாரா இல்லையா அப்படின்றதுக்காண்டி 2ஆம் பாவகமும் 9ஆம் பாவகம் அதாவது பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரா, தொழிலுக்கு பாக்கியம் அடையுமா, அதிர்ஷ்டம் கிடைக்குமா, புகழ் வெற்றி கிடைக்குமா அப்படின்றதுக்காண்டி 9ஆம் பாவகத்தை ஆராய்ச்சி பண்ணணும். அடுத்தது 11ஆம் பாவகம், அதாவது 11ஆம் பாவகம் ஜாதகத்தில் சிறப்பா இந்த தொழில் செய்தா முன்னேறலாமா,
அப்படின்றதுக்காட்டி அந்த 11 லாபஸ்தானமா இருக்கிறதுனால அதை 11ஆம் பாவகத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும். இது மட்டும் பார்க்கறது மட்டும் இல்லாம சில ராஜ யோகங்களையும் தன யோகங்களையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். தன யோகம் அப்படி ராஜயோகம் தன யோகம் அப்படின்னா சந்திரனுக்கு கேந்திரங்கள்ல 11ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி இடம்பெற்ற ஒரு ஜாதகர் சக்கரவர்த்தி ஆயிடலாம். ஸோ அதனால ராசிக்கு 11/9 2ஆம் அதிபதி கேந்திரங்கள்ல இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். அது மட்டும். மேலும் கேந்திராதிபதி கோணத்திலேயோ இல்ல கோணாதிபதி கேந்திரத்திலேயோ இருப்பது ராஜயோகத்தை கொடுக்கும். மேலும் 2-11ஆம் அதிபதிகள் 5-9ஆம் அதிபதிகளுடன் இணைவு பெற்றாலோ பரிவர்த்தனை பெற்றாலோ இல்ல சாரம் பெற்றாலோ இல்ல பார்க்க பெற்றாலோ அது தனயோகம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த தனயோகம் அடைஞ்சா அந்த தொழில் துவங்கக்கூடிய ஜாதகருக்கு மேலும் தொழில் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட ஆராய்ச்சி முடிவுங்க. மேலும் தொழில் ஸ்தானம் மட்டும் பார்க்கறது மட்டும் இல்லாம 10ஆம் அதிபதி மட்டும் இல்லாம லக்னாதிபதி 10ஆம் அதிபதி 2, 5, 9 அல்லது 11ஆம் அதிபதிகளோடு இணையும் போது அந்த ஜாதகருக்கு சிறப்பான தொழில் அமைப்பை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் வெற்றி அடைய ஒரு ஜாதகர் லக்னம் 2, 5, 9, 11ஆம் அதிபதிகள் நல்ல நிலையில இருக்கணும். இவங்க அசுபரோட தாக்கமோ சாரமோ வெற்றி பெற்றிருக்க கூடாது. மேலும் சில முக்கிய விதிகள் 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் லக்னாதிபதி மற்றும் இவங்களோட தசாபுத்தி நடப்பு திசாபுத்திகள் இருக்கும் சமயத்துல சொந்த தொழில் தொடங்கினா அந்த சொந்த தொழில் வெற்றி அடையும். 10ஆம் வீடு வலுப்பெற்றா தொழில் அமையும். 10ஆம் இடம் பலவீனம் அடைஞ்சா அந்த தொழில் உத்தியோகம் சரி வர அமையாது. அதே மாதிரி 10ஆம் அதிபதி பலவீனமாகி சனிசாரம் பெற்றால் சொந்த தொழில் செய்யறது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. 10ஆம் வீட்டில் ஒரு கிரகமாவது இருப்பது நல்லது. குறிப்பா சூரியன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் அமைஞ்சா அவருக்கு அரசு பணியோ நிர்வாக பொறுப்புகளோ கிடைக்கும். 10ஆம் வீட்டில சனி பகவான் அமைஞ்சிட்டா 10ஆம் வீட்டுல தொழில்காரகனான சனி பகவான் அமைஞ்சிட்டா அந்த தொழில் மேக்சிமம் அடிமை தொழிலாக, அதாவது ஒரு இடத்துல உத்தியோகம் செய்யற அமைப்பு இருக்கும். அப்புறம் 8ஆம் பாவகம் எதுக்கு பார்க்கணும்னா முதலீடு சம்பந்தமான விஷயங்களை பார்க்கறதுக்கு, அதிக முதலீடு போடுறதா இல்ல குறைவான முதலீடு போடுறதா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம 8ஆம் பாவகத்தை ஆராய்ச்சி பண்ணணும். 8ஆம் பாவகம் வலுவை இருந்தா அவங்க கண்டிப்பா பெரிய முதலீடு போட்டு பண்ணலாம். இல்ல 8ஆம் பாவகம் பலவீனம் அடைந்திருந்தால் 10ஆம் அதிபதி 8ல போய் மறைஞ்சிருந்தாலும் 8ல இருந்திருந்தாலும் முன்னேற்றங்கள் தடைப்படலாம். அதே மாதிரி சொந்த தொழிலா உத்தியோகமா அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஆறாம் பாவகத்தை கொஞ்சம் பார்க்கணும். லக்னாதிபதி 10ஆம் அதிபதியை விட 6ஆம் பாவகம் லக்னாதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியை விட 6ஆம் பாவகம் வலிமை பெற்றால் முதலீடு அல்லது இல்லாத பேச்சை மூலதனமாக கொண்ட தொழிலை செய்யறது நல்லது. உத்தியோகமே செய்யறது நல்லது. உத்தியோகமா செய்யறது கூட ஒரு இடத்துல வேலை செய்யறது கூட நல்லதா இருக்கும். அதே மாதிரி 10ஆம் அதிபதி 6ல் அமைஞ்சால் கடன் மற்றும் தொழில ரீதியான மன உளைச்சல்கள் ஏற்படும். அந்த தொழில் துவங்கப்பட்டவர்களுக்கு கடன் சுமை அதிகமாகும். 6ஆம் வீடு சேவையை குறிக்கிறது. 6ஆம் வீடோ 6ஆம் அதிபதியோ லக்னம் அல்லது லக்னாதிபதியை விட பலமாக இருந்தா அவர் சர்வீஸ் ஓரியன்ட் ஜாபை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பா தரும். இன்னொரு இது மட்டும் இல்லாம இந்த தொழில் துவங்கறதுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு ஒரு நிலையை ஆராய்ச்சணும். அதாவது 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி இணைந்து நின்றா அது தர்ம கர்ம ஆதிபதி யோகம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒருவரோட ஜாதகத்தை தொழில உயர்ந்த நிலையை ஏற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது கூட்டு தொழில்.
கூட்டு தொழில் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, கண்டிப்பா 10ஆம் அதிபதி 7ல இருந்தா கூட்டு தொழில் சிறப்பான பலனை தரும். ஆனா 7ஆம் பாவகம் அதனோட அதிபதி பெரும் சாரம் இதை பற்றி குறிப்பா ஆராய்ச்சி பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி 7ஆம் அதிபதியோட திசாபுத்தி காலங்கள்ல தொடர்பு இருக்கா அப்படின்னதும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். 7ஆம் அதிபதி கூட்டாளி, அது அது மட்டும் இல்லாம புதன் சனி ஆகியோர் 6, 12 அதிபதிகளுடன் தொடர்பு கொண்டா கூட்டு தொழில் முறிஞ்சு போகும். 5, 11ஆம் பாவங்களுடன் தொடர்பு பெற்றால் கூட்டாளி உறவு பலப்பட்டு லாபம் அதிகரிக்கும். மேலும் இப்போ கூட்டு தொழில் செய்யறாங்கன்னா எத்தனை பேர் செய்யறாங்களோ அத்தனை பேரோட 7, 10 ஸ்தானங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியது விசேஷம். மேலும் லக்னாதிபதி, அதாவது 10ஆம் அதிபதி தொழில்கார அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி லக்னத்துல இருந்தா அவர் தீவிரமா தொழில் செய்வாரு, கடின உழைப்பாளி, தன்னோட முயற்சியா சொந்த முயற்சியால மேல்மை அடையக்கூடியவர், தன்னிச்சையா செயல்படக்கூடியவரா இருப்பார். 10ஆம் அதிபதி 2ல இருந்தா அவருடைய வேலையை பொறுத்து மிக அதிர்ஷ்டமானவர். அவர் வேலையை பொறுத்தவரை மிக அதிர்ஷ்டமாக இருக்கும். 2ஆம் வீடு என்பதால 10ஆம் வீட்டிற்கு 5ஆம் வீடு தொட்டதெல்லாம் துவங்கும். தன்னுடைய குடும்ப தொழிலையோ செய்யறது விசேஷம். 10ஆம் அதிபதி 3ல இருந்தா, அதாவது தொழில் ஸ்தான அதிபதி 3ல இருந்தா ஜாதகர் பயணங்களிலே பயணம் செய்து போய் செய்யக்கூடிய வேலையாக இருக்கும். பயணம் செய்து அதாவது பேச்சாளராகவோ எழுத்தாளராகவோ இருந்தா அந்த தொழில மிகுந்த சிறப்பா பலனை அனுபவிப்பாரு. மூணாம் வீடு 10ஆம் வீட்டிலிருந்து 6வது வீடா அமைகிறதுனால அந்த அமைப்பு இயற்கையிலே எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கும் அவருக்கு. அதே மாதிரி 10ஆம் அதிபதி 4ல இருந்தா அவர் அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய தொழிலை செய்வாங்க. கட்டிட தொழில் செய்வாங்க. அரசியல்ல அதிகாரமுடைய தொடர்புடன் இருப்பாங்க, அதிகாரிகளுடன் தொடர்பு இருப்பாங்க. தூதுவராக போவதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாகன தொழில் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. தலைமை ஏற்கும் சிறப்பு பண்பு உடையவராக இருப்பாங்க. 10ஆம் அதிபதி 5ல இருந்தா அவங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். ஷேர் மார்க்கெட்லயும் பணம் கொளிக்கும். இயற்கையிலே தியானம் முதலியான அமைப்புல இருப்பாங்க. அவங்க நண்பர்களுடன் சேர்ந்து 5ஆம் பாவத்துக்கு 8ஆம் வீடாக இருப்பதனால மறைமுக எதிரிகளோடு நல்ல தடைகள் எல்லாம் நிவர்த்தி செஞ்சு அவங்க தடைகள் எல்லாம் தாண்டி தொழில மேன்மை அடைவாங்க. 10ஆம் அதிபதி 6ல இருந்தா அவங்க நீதித்துறை, மருத்துவத்துறை, சிறைத்துறை போன்ற துறைகள்ல சிறந்து விளங்குவாங்க. அடுத்தடுத்து பதவி உயர்வும் பெறுவாங்க. 10ஆம் அதிபதி 7ல் இருந்தால் இந்த அமைப்பு ஜாதகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்ததா இருக்கும். அதுதான் முன்ன சொன்ன 7ஆம் வீட்டில் இருக்கும்போது கூட்டாளியா இருப்பாங்க, பங்கு வர்த்தகத்துல செய்வாங்க, தூர தேசத்துல போய் வேலை செய்வாங்க. தங்களுடன் வேலையை பார்ப்பவர்கள் அதாவது மற்றவங்களை நம்பி அவங்கள வேலையை செய்வாங்க. 10ஆம் வீட்டிற்கு 10ஆம் வீடு என்பதனால எல்லையை கடந்து போய் வெற்றிகள் அடையக்கூடிய ஜாதக அமைப்பா இருக்கும். அதே மாதிரி 10ஆம் அதிபதி 8ல இருந்தா அவர்களுக்கு சிறு சிறு இடைஞ்சல்களும் இடமாற்றங்களும் நடந்துகிட்டே இருக்கும். நிலையான தொழில் இருக்காது. ஆனா பலமா இருந்தா நீண்ட ஆயுளோடு அவர் ஆயுள் இருக்கிற வரையும் அந்த தொழிலை செய்வாங்க. 8ஆம் இடம் 10ஆம் வீட்டிற்கு 11ஆம் வீடா அமையறதுனால நல்ல லாபமும் நல்ல சம்பாத்தியமும் கிடைக்கும். 10ஆம் அதிபதி 9ல இருக்கிறதுனால இருந்தா அவங்க பரம்பரை தொழில் செய்யக்கூடியதுல நாட்டமா இருப்பாங்க. பொதுவா ஆசிரியர்களாகவும் இருப்பாங்க, மத போதகராகவும் இருப்பாங்க, போதிக்கக்கூடிய செயல்கள்லையும் செஞ்சிட்டு இருப்பாங்க, ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்ல இருப்பாங்க, தர்ம சிந்தனையுடையவர்களும் இருப்பாங்க. அது 10ஆம் அதிபதி 10ல இருந்தா தங்கள்
அவங்க செய்யற தொழிலாகட்டும் வேலையிலாகட்டும் பிரகாசமா தெரிவாங்க, புத்திசாலியா தெரிவாங்க, கெட்டிக்காரத்தனமா இருப்பாங்க, நம்பிக்கைக்குரியவராக இருப்பாங்க, அரசியல் தொடர்பு ஏற்படும், அரசு தொடர்புகளுடன் இருப்பாங்க, வீடு கிரகங்கள் எல்லாமே நல்ல அதீத மேன்மை பெறுவாங்க. 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தா ஜாதகருக்கு பணத்துடன் கூடிய மதிப்பும் கூடி இருக்கக்கூடிய தொழில இருப்பாங்க. பொது தொடர்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இவங்களோட தொழில் மட்டும் இல்லாம இவங்கள விருப்பப்பட்டு நிறைய பேர் பார்ப்பாங்க. புகழுக்கு மரியாதைக்கும் கொஞ்சம் சேர்ந்து கிடைக்கும். இது 10ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடு என்பதனால தன அதிகமா இருக்கும். 10ஆம் அதிபதி 12ல இருந்தா வேலையில பல பிரச்சனைகளையும் தடைகளையும் சந்திக்க நேரிடும். வெளிநாட்டுக்கு சென்றிருந்தால் கூட பல சிரமங்களை சந்திக்க நேரிடும். இவங்க டாக்ஸ் கொஞ்சம் அதிகமா கட்ட வேண்டியது இருக்கும். டாக்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல வரி ஏய்ப்புகள் எதுவும் பண்ணாம கரெக்டா கட்டிடுறது நல்லது கூட. எச்சரிக்கையா இருக்கணும். அரசியல்வாதி கூட்டணி இருந்தால் கூட ஏதாவது கூட்டணி வச்சு தொழில் செய்யறதா இருந்தா இவங்களுக்கு பெரிதுமான நஷ்டம் ஏற்படும். எதிரிகள் கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க. அப்போதைக்கு தீர்வு ஏற்படுத்தக்கூடிய பட் இவங்களுக்கு நிரந்தர தீர்வு இல்லை. அதே மாதிரி தொழில் ஸ்தான அதிபதிகள் கீழ்கண்ட கிரகங்களா இருக்கும்போது என்னென்ன பலன்னு பார்க்கலாம். சூரியனா அதாவது கர்மாதிபதி தொழில் ஸ்தான அதிபதி சூரியனா இருக்கும்போது பொன் வணிகம், மருந்து பொருட்கள், கம்பளி ஆடைகள், IAS IPS, ஆட்சி பணி, காவல்துறை, இராணுவம், அரசாட்சி போன்ற இடத்துல இருப்பாங்க. 10ஆம் அதிபதி சூரிய பகவானாக இருக்கும் பட்சத்துல அதிக ஆளுமை தரக்கூடிய தொழில்ல இருப்பாங்க. நகை ஆசாரியா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி 10ஆம் அதிபதி சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் விவசாயம், மீன் பிடிக்கு தொழில், பால் வியாபாரம், முத்து குளித்தல், கப்பல் கட்டும் துறை, கடற்பயணம் செய்தல், உப்பு காய்ச்சுதல், படகோட்டி, கப்பலோட்டி, தகவல் சேகரிப்பவர்கள், சமையல்காரர்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். செவ்வாயா இருக்கும் பட்சத்தில் கர்மாதிபதி செவ்வாயாக இருக்கும் பட்சத்தில் காவல்துறை, இராணுவம், பாதுகாப்புத்துறை, ஆயுத தளவாடங்கள் துறை, ஸ்போர்ட்ஸ், லேத் பற்ற இரும்பினால் உண்டாகும் தொழில்கள், பொறியியல் துறைகள், ரியல் எஸ்டேட், டிரைவர், தீயணைப்பு, காவலர் இந்த மாதிரியான தொழில இருப்பாங்க. புதனாக இருக்கும் பட்சத்தில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ், ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள், காற்று மூலமாக போக்குவரத்து செய்பவர்கள், பத்திரிகையாளர், தொகுப்பாளர், எழுத்தர், கணக்கர், கணிதவியல், பேச்சாளர், பத்திரிகை துறை, அச்சுடம், ஆசிரியர் துறை, ஜோதிடத்துறை. நம்ம ஜோதிடர்கள் எல்லாருக்குமே நம்ம 10ஆம் அதிபதி புதனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. 10ஆம் அதிபதி குருவாக இருக்கும் பட்சத்தில் பொருளாதாரம், வக்கீல், நீதிபதி, தங்க நகை வியாபாரம், வங்கித்துறை, அறக்கட்டளை நிறுவனர், தர்மகர்த்தா, கோயில் தொழிலாளர்கள், குருக்கள், ஆசிரியர்கள், வேதங்களை உபசரிப்பவர்களாயிருப்பாங்க. வைதிகம், ஆலயப்பணி, தர்ம சாஸ்திரம் கட்டுதல், கோயில் தொடர்பான வேலைகள்ல ஈடுபடுறது, இதுல மத பிரசாரம் செய்யக்கூடியவரா இருப்பாங்க. 10ஆம் அதிபதி சுக்கிரனாக இருக்கும் பட்சத்தில் ஆடல் பாடல்கள், சினிமா துறையில, ஹோட்டல்ல, திருமண மண்டபம், ஜவுளித்துறை, நகைக்கடை, நவரத்ன வியாபாரம், மாட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, வாசன திரவியங்கள், இசையமைப்பாளர், பாடகர், நடன கலைஞர்கள் இதெல்லாமே சுக்கிரனாக இருக்கும் பட்சத்தில். மேலும் அவங்க இல்லீகல் பிஸ்னஸும் அதில் சாரங்கள் பார்த்து விவசாயியாகவும் மது விற்பனை இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. 10ஆம் அதிபதி சனி பகவானாக இருக்கும் பட்சத்தில் அடிமை தொழில் நம்ம சொன்னோம். அவர் பாரம் தூக்குவர், சர்வர், விவசாயி கிட்ட வேலை செய்யக்கூடிய அடியாள்கள், ஆடு மாடு மேய்ப்பவர்கள், கசாப்பு கடைக்காரர்கள், எண்ணெய் வியாபாரம் செய்யப்படுபவர்கள், இரும்பு தொழில் செய்யப்படுபவர்கள், சுரங்க தொழிலாளிகள், செங்கல் அறுப்பவர்கள், காவலாளிகள், துடைப்பாளர்கள், செருப்பு தைப்பவர்கள் இவங்க எல்லாமே சனி பகவானா இருக்கிறது. 10ஆம் அதிபதி சனி பகவானா இருக்கும் பட்சத்தில் இது எல்லாமே அவங்களோட வேலை வாய்ப்பா இருக்கும். இது மட்டும் இல்லாம அவங்களோட சாரங்களையும் நம்ம அந்த கிரகங்கள் வாங்கின சாரத்தையும்
கிரக வலிமையும் ஆய்வு செஞ்சு பலனை சொல்லணும். அது ராகுவாக இருக்கும் பட்சத்தில், 10ஆம் அதிபதி கர்மாதிபதி ராகுவாக இருக்கும் பட்சத்தில் தொழில்நுட்ப அறிவு கொஞ்சம் அதிகமா இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஓரியன்ட் விஷயத்துல ஆர்வமா இருப்பாங்க. கமிஷன் வியாபாரம் செய்வாங்க. மதுபானம் தயாரிக்கிறது, ஆகாய விமானம், வேதியியல் ரசாயனங்கள், உரம், பூச்சி, காலனி தயாரிக்கிறது, மாந்திரீக வித்தைகாரங்க, மேலம் அடிப்பவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, தோட்டக்காரங்க, வாகன துடைப்பாளர்கள், திருடர்கள், புகைப்பட கலைஞர்கள், தொலைக்காட்சியை பழுது பார்க்குறவங்க, எரிவாயு ஏஜென்ட்டுகள், அதாவது கேஸ் ஏஜென்ட்ஸாக இருக்கிறவங்க, ஷூ பாலிஷ் போடுறவங்க எல்லாருமே ராகுவாக இருக்கும் பட்சத்தில் இருக்கும். 10ஆம் அதிபதி கேதுவாக இருக்கும் பட்சத்தில் பில்லி சூனியம் செய்கிறவங்க, மாந்திரிகம் செய்கிறவங்க, மருத்துவத்துறையிலையும் ஆன்மீகத்தில் மத பிரச்சாரம் செய்யக்கூடியவராகவும் இருப்பாங்க. சித்த வேலைகள் செய்கிறவங்க, சித்த மருத்துவத்தில், லேகியத்தில் கம்பளி தயாரிக்கிறவங்க, பூசாரியாக இருப்பாங்க, நெசவாளராக இருப்பாங்க, ஜோதிடத்திலையும் ஜோதிடராக இருப்பாங்க. அப்புறமா முனிவர்களாகவும் யோகிகள் ஆசிரமம் வச்சு நடத்துறவங்களாகவும் இருப்பாங்க. இது 10ஆம் அதிபதி கேதுவாக இருக்கும் பட்சத்தில். இப்போ கிரக சேர்க்கைகளால ஒரு சில பலன்கள் இருக்கு. அதாவது மல்லிகை ஏஜென்சி நடத்துறவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா, புதனும் செவ்வாயும் 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் தொடர்பு அடைஞ்சா அவங்க மல்லிகை ஏஜென்சி வச்சிருப்பாங்க. மக்கள் தொடர்பு, இன்சூரன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, 2ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துக்கும் சனி பகவான், புதன் மற்றும் குரு தொடர்பு பெற்றிருக்கவங்க மக்கள் தொடர்பு இன்சூரன்ஸ்ல இருப்பாங்க. ஆடிட்டரா இருக்கிறவங்க 5ஆம் இடம் 9ஆம் இடம் பலமா இருக்கணும். புதனும் சூரியனும் சுக்கிரன் பலம் அடைஞ்சா அவங்க ஆடிட்டர் தொழில் செய்வாங்க. புதன், சூரியன், சுக்கிரன் பலமா இருக்கணும். 5ஆம் வீடு 9ஆம் வீடு பலம் அடைஞ்சா அவங்க ஆடிட்டர் தொழில் செய்வாங்க. மருத்துவ துறையில இருக்கிறவங்க சூரியன், செவ்வாய், புதன், ராகு, கேது கிரகங்கள் பலம் அடைஞ்சா அவங்க மருத்துவம் சார்ந்த தொழில் செய்வாங்க. அதுலேயும் குறிப்பாக பல் மருத்துவர் அப்படின்னும் போது ராகு 2ஆம் வீட்டோடு தொடர்பு பெறணும். ராகு 2ஆம் வீட்டில் தொடர்பு பெறும்போது பல் மருத்துவராக இருப்பாங்க. ஆர்டினரி எம்பிபிஎஸ் டாக்டர் வந்து சூரியன் 4ஆம் வீடு 10ஆம் வீட்டுடன் தொடர்பு பண்ணுறா அவங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய், புதன், கேது, ராகு தொடர்பு பெற்று சூரியன் 4ஆம் வீட்டோடு 10ஆம் வீட்டோடு தொடர்பு பெற்றா எம்பிபிஎஸ் டாக்டர், ஆர்டினரி எம்பிபிஎஸ் டாக்டராக இருப்பாங்க. கண் மருத்துவராக இருக்கிறது யாருங்க அப்படின்னா, சூரியன் 2ஆம் வீட்டோடு தொடர்பு பெறணும். வெளிநாட்டு பெறும்போது அவங்க கண் மருத்துவராக இருப்பாங்க. அது இல்லாமல் இவங்களே வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ராகு பலம் பெற்று இருந்தா அவங்க வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வருவாங்க. அறுவை சிகிச்சை நிபுணராகவும் இருப்பாங்க. அறுவை சிகிச்சை ராகு மட்டும் இல்லாமல் சூரியன், செவ்வாய், ராகு கேது அதிக தொடர்பு பெற்றா அவங்க அறுவை சிகிச்சையில பேரும் புகழும் பெறுவாங்க. குழந்தை நல மருத்துவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மருத்துவ படிப்பு 5-10 ஸ்தானங்களோட இந்த மேல்கண்ட சூரியன், செவ்வாய், ராகு தொடர்பு பெற்றா அவங்க குழந்தை நல மருத்துவரா இருப்பாங்க. 4ஆம் வீட்டு அதிபரோடு 10ஆம் வீட்டு தொடர்பு பெற்று சுக்கிரன் பலமா இருந்தா அவங்க டிரைவிங் சார்ந்த தொழில் செய்வாங்க. 10ஆம் இடத்துல குரு புதன் தொடர்பு பெற்றிருந்தா, புதன் 10லும் குரு 2லும் இருந்தா 10ஆம் இடத்தை பார்த்தா அவங்க வட்டி கடை தொழில் செய்வாங்க. அதாவது 10ஆம் இடத்துல குருவும் புதனும் இணைந்து இருக்கணும், அல்லது 10ஆம் இடத்துல குருவோ புதனோ தொடர்பு பெறணும். 10ல் புதன் இருந்தாலும் 2ல் குரு இருந்தாலும் 10ஆம் இடத்தை பார்த்தால் அவங்க வட்டி தொழில் செய்வாங்க. ஜெராக்ஸ் மற்றும் இந்த ஸ்டேஷனரி பிசினஸ் பண்றவங்க சனி, குரு, புதன்
10ஆம் அதிபதியோடு தொடர்பு பெற்றால் அவங்க ஸ்டேஷனரி, ஜெராக்ஸ் கடை இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. காவல்துறையில் இருக்கிறவங்க லக்னம், லக்னாதிபதியோடு குரு, செவ்வாய் பலம் பெற்று இருக்கணும். 3, 6, 10, 11 செவ்வாய் நின்று குரு பார்வை பெறுவது சிறப்பு. சூரியன் அல்லது சந்திரன் உச்சம் பெற்று குரு பார்வை பார்த்தால் மிகவும் சிறப்பா அவங்க காவல்துறையில இருப்பாங்க. எலக்ட்ரிக்கல் ஓரியன்ட்ல சனி, செவ்வாய் பார்வையுடன் ராகு இருந்தா அவங்க எலக்ட்ரிக்கல் ஓரியன்ட் ஜாப்ஸ் பண்ணுவாங்க. ஹார்ட்வேர் ஜாப்ஸ் யார் பண்ணுவாங்கன்னா சனி, ராகு, செவ்வாய், புதன். சனி, ராகு, செவ்வாய், புதன் 4, 2, 10 வீட்டிற்கு தொடர்பு பெற்றா அவங்க ஹார்ட்வேர் ஜாப்ஸ் பண்ணுவாங்க. இந்த உணவகம், ஹோட்டல் பிஸ்னஸ் யார் பண்ணுவாங்கன்னா 10ஆம் அதிபதி செவ்வாயுடன் தொடர்பு பெற்றாலும், 10ஆம் அதிபதி நெருப்பு ராசியில் இருந்தாலும் உணவகம் சார்ந்த தொழில் செய்வாங்க. 10ஆம் அதிபதியுடன் சுக்கிரன் தொடர்புடன் சனியும் சாரம் பெற்றிருந்தாலும் அவங்க உணவகம் சார்ந்த தொழில் செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆசிரியர் பணி அப்படின்னும் போது புதன் நல்ல நிலையில இருக்கணும். 10ஆம் வீடு, 2ஆம் வீடு, இவங்க 10ஆம் வீட்லையும் 2ஆம் வீட்டு கூடயும் வீட்டு அதிபதி வீடுக்கு கூட குரு தொடர்பு பெற்றா, குருவும் புதனும் இருந்து 2ஆம் பாவகம் மற்றும் 10ஆம் பாவகம் பார்வை செஞ்சா அவங்க ஆசிரியர் தொழில் செய்வாங்க. அதாவது புத கிரகம் நல்ல நிலையில் இருக்கணும். 10ஆம் வீடு, 2ஆம் வீடு குரு தொடர்பு பெறணும். குரு புதன் இணைந்து 2ஆம் பாவகம் மற்றும் 10ஆம் பாவகத்தை பார்வையா பார்த்தா அவங்க ஆசிரியர் தொழில் செய்வாங்க. வங்கி தொழில் யார் பண்ணுவாங்கன்னா பேங்க் ஜாப்ஸ் யார் பண்ணுவாங்கன்னா 10ஆம் இடம் குரு, சுக்கிரன், புதன், சூரியன். குரு, சுக்கிரன், புதன், சூரியன் அல்லது செவ்வாய் எவ்விடத்துல எப்படியாவது எந்த இடத்துலயாவது தொடர்பு அடைஞ்சா அவங்க வங்கி சார்ந்த தொழில் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் அரசாங்க வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல சூரியன் 1, 5, 10 இருக்கணும். இல்லை 2ஆம் அதிபதி அதாவது லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் இணைந்து 2ல இருக்கணும். 5ஆம் அதிபதியுடன் குரு இணைந்து 10ல இருக்கணும். குருவும் சுக்கிரனும் உச்சம் பெற்று குருவும் பார்வை சுக்கிரனுக்கு கிடைக்கணும். லக்னாதிபதி 10ல, 10ஆம் அதிபதி 9ல இருக்கணும். இப்படியான அமைப்புகள் இருந்தா அவங்க அரசாங்க வேலை வாய்ப்புகளுக்கு உகந்தவரா இருப்பாங்க. சனி, சூரியன், சுக்கிரன், புதன் அல்லது சுக்கிரன், புதன் இணைவு பெற்றா அவங்க கணினி ஜாப்ஸ், அதாவது சிஸ்டம் ஓரியன்ட் ஜாப்ஸ், சூரியன், புதன், சுக்கிரன், சனி அல்லது சுக்கிரன், புதன் இணைவடைஞ்சா அவங்க கம்ப்யூட்டர் ஜாப்ஸ் பண்ணுவாங்க. சுக்கிரனுடன் ராகு சேர்ந்து 10ஆம் இடத்துல தொடர்பு ஏற்பட்டா அவங்க சினிமா துறையில சாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுக்கிரன் 4ல இருந்தாலும் புதனுடன் தொடர்பு பெறணும். அதாவது சுக்கிரன் 4ல இருந்துக்கணும் அல்லது புதனுடன் தொடர்பு பெறணும். சுக்கிரனுடன் ராகு சேர்ந்து 10ஆம் இடத்து அதிபதியோட சேர்ந்திருந்தா அவங்க சினிமா துறையில பிரகாசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேற்கண்ட அமைப்புகள் மட்டும் இல்லாம சில தொழில் தொடங்குறதுக்கு உண்டான முகூர்த்தமும் நல்ல முகூர்த்தமா குறிச்சு கொடுத்தோம்னா அவங்க தொழில் துவங்கக்கூடிய தொழில் நல்லதா இருக்கணும். அதாவது திசா புத்திகள்ல சூட்சம அந்தர காலங்களை அனுகூலமா இருக்கும். அதாவது தொழில் தொடங்குறவங்க, சொந்த தொழில் ஒருத்தர் தொடங்குறாங்கன்னா அவங்களோட திசா புத்தி அந்தரம் சூட்சம காலங்கள் சிறப்பாக அனுகூலமா இருக்கணும். தொழில் குறிப்பா வெள்ளி, புதன் ஆகிய நாட்களுக்கு அனுகூலமா இருக்கும். சூரியன் மேஷத்தில் இருக்கும் நாட்களால ஏப்ரல் 14 மே 14 வரையான நாட்கள், சிம்ம சூரியன் அதாவது ஆகஸ்ட் 17 28 வரை உள்ள நாட்கள் அனுகூலமா இருக்கும். தொழில் துலா மாசத்திலேயோ மகர மாசத்திலேயோ தொழில் துவங்கிறது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. பௌர்ணமி நாள் கூட சிறப்பானதாக இருக்கும். என்னோட கருத்துக்கள் இவ்வளவுதான். இதுல ஏதாவது குறை இருந்தா பர்சனலா சொல்லுங்க, முடிச்சு தரேன். ஐயா 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 ரொம்ப சந்தோஷங்கய்யா, மகிழ்ச்சிங்கய்யா. அதாவது தொழில் ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. ஐயா முதல் உரை
ரொம்ப சரி. நன்றி. முதல் இது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கும் மணி ஐயா அவர்களுக்கும் என்னோட குருவுக்கும் ரொம்ப சிரம் தாழ்த்தி பணி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க எப்படின்னா நான் ஒரு கரையில நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒருத்தன் நானு. நீங்க வந்து போன வாரத்துல ஒரு இந்த அமைப்பு போட்டு நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. நானும் உங்களை தொடர்பு கொண்டு பேசினேன். அப்புறமா நீங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதனால முதல் உரை தான் ஃபர்ஸ்ட் என்னோட முதல் உரை இதுல வச்சிருக்கேங்கய்யா. அதனால கொஞ்சம் பதட்டம் தான், வேற ஒண்ணும் இல்ல. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அனுப்பி கொடுத்ததுல பதட்டம் தான். ஏதேனும் குறை இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஒன்னும் குறையெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. உங்களுடைய முதல் உரை மாதிரி தெரியல எங்களுக்கு. சொல்ல வேண்டிய கருத்துக்களை ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லியிருக்கீங்க. என்ன என்ன மாதிரியான கிரகங்கள், என்ன மாதிரி பாவகங்கள் 10ஆம் பாவகத்திற்கு சம்பந்தப்படும் போது என்ன ஃபீல்டுல வந்து அவங்க தொழில் பண்ணுவாங்க, எப்படி உத்தியோகம் செய்வாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவாவே சொன்னீங்க. நிச்சயம் எல்லாத்துக்கும் பயனுள்ளதா அமைந்திருக்குங்கய்யா. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றிங்கய்யா. இதை சார்ந்த யாராவது எழுதணும். நேத்து ஒருத்தருக்கு நம்ம பூர்ணா ஒருத்தர் கேட்டிருந்தாரு, மெதுவா சொன்னா நாங்க அதெல்லாம் நோட் பண்ணிக்கலான்ட்டு. இது சார்ந்தா நான் வந்து ஒரு டைப் பண்ணி வச்சிருக்கேன் தமிழ்லயே. யார் வேணாலும் கேட்டாங்கன்னா நான் அனுப்புறேங்க ஐயா. சரிங்க, ஓகே. சந்தோஷம் ஐயா, மகிழ்ச்சி. அனைத்து ஜோல்ஸ் பூர்ணாக்களுக்கும் இன்றைய தினம் வகுப்பு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். நாளைய தினத்தில் நாம் நேற்றைய வகுப்பினுடைய தொடர்ச்சியாக மருத்துவ ஜோதிடம் என்ற தலைப்பின் கீழ் பாடங்களை கவனிக்க இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வகுப்பு எடுத்த திரு பிரபு ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து அமைகிறோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, அனைவருக்கும் நன்றி. அவா